அலுவல் புத்தக விற்பனை நிலையம் பூவுலகு இணைந்து நடத்தும் இந்த ஆனந்த் பட்டவர்த்தன் அவர்களின் ஆவணப்படமான நர்மதா டைரி திரையிட இருக்கிறோம். அதற்கு வருகை இருக்கிறவங்க அனைவருக்கும் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மசானா புகாவோடைய நினைவு நாள். ஸோ அதை குறித்து சுபை உதயகுமார் நம்மளிடையே வந்திருக்கிறார். அவரை 2-3 நிமிடங்கள் பேசுமாறு அழைக்கிறேன். முனைவர் பட்டத்துக்காக நான் ஹவாய் பல்கலைக்கழகத்திலே படித்தேன். ஹவாய் பல்கலைக்கழகத்திலே அரசியல் பாடம் படிப்பது உண்மையிலேயே ஒரு மிக அற்புதமான வாய்ப்பாக இருந்தது. காரணம், அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக, அமெரிக்கா அடிமைப்படுத்தி வைத்திருப்பதற்கு எதிராக ஹவாய் மக்கள் ஒரு மிகப்பெரிய விடுதலை போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இட்ஸ் நாட் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு போராட்டம் அல்ல அது. ஆனாலும் இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தோடு நாங்கள் அடிபணிந்து போக மாட்டோம், இதை எதிர்ப்போம், இந்த வாழ்க்கை முறையை நாங்கள் தடுப்போம் என்கிற அடிப்படையிலே ஒரு சித்தாந்தத்தோடு, ஒரு செயல் திட்டத்தோடு அந்த மக்கள் ஒரு மிகப்பெரிய அற்புதமான நீண்டகால போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஹவாயில் அமெரிக்காவுடைய அடிமைத்தனத்துக்குள் சிக்கி இருக்கக்கூடிய ஹவாயில் போய் அரசியல் பாடம் படிப்பது உண்மையிலேயே ஒரு நல்ல எழுச்சியை கொடுத்தது. அந்த ஹவாய், லோக்கல் ஹவாயின்ஸ் சொல்லுவாங்க, அந்த மக்களோடு சேர்ந்து அவர்களுடைய போராட்டத்திலே பங்கு பெற்று அரசியலை வெறும் பாடமாக மட்டுமல்ல வாழ்க்கையாகவும் படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது. ஹவாயில் நிறைய இமிக்ரண்ட் பாப்புலேஷன் நிறைய இருக்குது. தேர் ஆர் சோ மெனி பீப்புள் ஃப்ரம் இந்தோனேஷியா, பிலிப்பீன்ஸ், ஜப்பான், கொரியா, அந்த மாதிரி பல நாடுகளில் உள்ள மக்கள் அங்கே வாழ்கிறாங்க. அந்த ஹவாயி மக்களுடைய போராட்டத்திற்கு இந்த மக்களும் உறுதுணையாக இருந்து அவர்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. ஹவாயி மக்கள் தங்களுடைய இந்த காலனி ஆதிக்கத்திற்கு எதிரான ஒரு போராட்டத்தை நிலத்திலிருந்து ஆரம்பிக்கிறார்கள். லோக்கல் ஹவாயன் ஃபார்மிங் டெக்னிக்ஸ், பிரதேசமான மலைப்பாங்கான இடம், அங்கே சிறிய சிறிய தோட்டங்களை அமைத்து அந்த தோட்டங்களிலே இயற்கை விவசாயம் செய்து தங்களுடைய பாரம்பரிய உணவு, போயின்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் சேனக்கிழங்கு மாதிரி இருக்கும், அந்த சேனக்கிழங்கு அவிச்சு அதை கடைஞ்சி அதை நம்ம என்ன சொல்கிறது, ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி, அதுதான் அவங்களுடைய முக்கியமான உணவு. நம்ம கேரளாவில் கப்பை கிழங்கு சாப்பிட்ற மாதிரி இந்த கிழங்கு தான் ஹவாய் மக்களுடைய உணவு. அந்த உணவை அவர்களுடைய நிலத்திலே வளர்த்து எடுத்து எந்த விதமான செயற்கை உரங்களோ பூச்சிக்கொல்லிகளோ இடாமல் அதை வளர்த்து தங்களுடைய பாரம்பரிய உணவை, மெக்டானல்ட்ஸும் பர்கர் கிங்கும் கேஎஃப்சியும் மலிந்து கிடக்கிற அந்த ஊரில் அந்த மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரத்துக்கு போக மாட்டோம், எங்களுடைய பாரம்பரிய உணவை கண்டெடுப்போம், அந்த பாரம்பரிய உணவையே எங்கள் நிலத்திலே எங்கள் முறைப்படி நாங்கள் வளர்த்தெடுப்போம் என்கிற அடிப்படையிலே அந்த மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த ஒன் ஸ்டார் ரெவல்யூஷன் அந்த புத்தகத்தை நான் முதல்ல பார்க்கல. என்னுடைய மனைவி தான் அந்த புத்தகத்தை, அவங்களும் என்னோட படிச்சுட்டு இருந்தாங்க, என் மனைவி தான் அந்த புத்தகத்தை கொண்டு வந்தாங்க. படிச்சுட்டு அவங்க படிச்சுட்டு என்கிட்ட படிங்க கட்டாயமா அப்படின்னாங்க. நான் அந்த நேரத்தில் பீஸ் ஸ்டடீஸ்னு தான் என்னுடைய ஃபீல்ட், பொலிட்டிக்கல் சயின்ஸுக்குள்ளே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் என்னுடைய துறையாக நான் பீஸ் ஸ்டடீஸ், சமாதான கல்வியை தேர்ந்தெடுத்திருந்தேன். சமாதான கல்வி, சமாதான ஆய்வு, பீஸ் ரீசர்ச் அல்லது பீஸ் எஜுகேஷன், நம்ம பீஸ் ஸ்டடீஸ்ன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, இந்த முதல் உலக நாடுகள், இரண்டாம் உலக நாடுகள், இந்த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ், சோஷியலிஸ்ட் கண்ட்ரீஸ் உலக சமாதானத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஆப்சன்ஸ் ஆஃப் வார், அதுவும் ஆப்சன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் வார், அணு ஆயுத பரவல் இல்லாத, அணு ஆயுத போர் நடக்காத ஒரு சூழல் தான் அவர்களை பொறுத்த வரைக்கும் சமாதானம். ஆனால் மூன்றாம் உலக நாடுகளாகிய அமெரிக்கா, ஆசிய நாடுகளில் உள்ள மக்களுக்கும், ஆப்பிரிக்க நாட்டில் உள்ள மக்களுக்கும், தென் அமெரிக்க நாட்டில் உள்ள மக்களுக்கும் சமாதானம் என்பது ஆப்சன்ஸ் ஆஃப் வார் அல்ல, ஆப்சன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் வார் அல்ல. நியூக்ளியர் அணுவாயுத போர் நடக்காத உலகம்தான் சமாதானங்கிறது அவங்களுக்கு தானே தவிர நமக்கு அல்ல. நமக்கு பிரசன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், ஒரு சமூக நீதியினுடைய ஆதிக்கம். அந்த சமூக நீதி எப்படிப்பட்டதாக இருக்கும், நிச்சயமாக எல்லோருக்கும்
அடிப்படை தேவையான உணவை கொடுப்பதாக இருக்கும், அடிப்படை தேவையான பாதுகாப்பான தண்ணீரை கொடுப்பதாக இருக்கும், நிலம் சார்ந்த உரிமைகளை கொடுப்பதாக இருக்கும். அப்போ இவங்களுடைய சமாதானம் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் பேஸ்டு பீஸ் கான்செப்ட் வந்து நமக்கு ஒத்து வராது. நம்ம லேண்ட் பேஸ்ட் ஒரு பீஸ் கான்செப்ட் தான் நம்ம எடுக்கணும். அப்போ அந்த மாதிரியான ஒரு சமாதான கொள்கை வேணும்னா நம்ம வந்து வி ஷுட் திங்க் லைக் ஃபார்மர்ஸ். சமாதானம் வந்து நெகோசியேஷன் டேபிளில் உருவாக்கப்படக்கூடியதல்ல, சமாதானம் வந்து நிலத்திலிருந்து உருவாக்கப்படக்கூடியது. அக்ரிகல்ச்சரை நம்ம பார்க்கணும் எப்படின்னா, இது வந்து ஒரு பண்பட்ட நிலத்தை உருவாக்கி அந்த நிலத்திலே அதற்கான விதைகளை ஊன்றி அதற்கு தேவையான நீரை கொடுத்து அதற்கு தேவையான எருவை போட்டு எப்படி ஒரு நேச்சுரல் ஃபார்மிங் இயற்கை விவசாயத்தில் ஒரு தாவரத்தை ஒரு விளைபொருளை நாம் உருவாக்கி எடுக்கிறோமோ அது போன்று தான் நாம் சமாதானத்தை பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் என்னுடைய ஆய்வை செய்து கொண்டிருந்தேன். அப்போது என்னுடைய மனைவி இந்த மசாபு ஃபுக்குவோக்காவுடைய 1 Straw ரெவல்யூஷனை எனக்கு அறிமுகப்படுத்தினார். அந்த புத்தகம் உண்மையிலேயே ஒரு சின்ன புத்தகம், நீண்ட காலத்துக்கு பிறகு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது இது. இன்னைக்கு 25 ஆண்டுகளுக்கு பிறகு நண்பர் R.R. ஸ்ரீனிவாசனுடைய உதவியோடு அந்த புத்தகத்தை திரும்ப பார்த்தேன். அதில் சொல்லியிருக்கிற மாதிரி அது வெறுமனே ஒரு விவசாயம் சார்ந்த புத்தகமாகவோ அல்லது இயற்கை விவசாயம் சார்ந்த புத்தகமாகவோ பார்க்க முடியாது. அது ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லுக்கிங் அட் லைஃப். வாழ்க்கையை நாம் அணுகக்கூடிய விதத்தை சொல்லக்கூடியது அது. இந்த 1 Straw ரெவல்யூஷனை வந்து எல்லா துறையிலையும் நம்ம இதில் செயல்படுத்த முடியும், ஈடுபடுத்த முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆனந்த் பட்வர்தன் அந்த காலகட்டத்தில் தான் எனக்கு நண்பரானார். ஆனந்த் பட்வர்தன் இஸ் டூயிங் வாட் மசானாபு ஃபுக்குவோக்கா வாஸ் டூயிங் இன் அக்ரிகல்ச்சர். படங்களை தயாரித்து பணம் பண்ணுவதற்கான முயற்சியில் இறங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், ஒரு கலாச்சாரத்தில் மக்கள் பிரச்சனைகள், அது இந்துத்துவாவுக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும் சரி, ஃபாதர் தாமஸ் கொச்சேரி போன்ற, மேதா பட்கர் போன்ற சமூக போராளிகள் ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்து நடத்தக்கூடிய போராட்டங்களை முன்னிலைப்படுத்துவதாகவும் சரி, ஆனந்த் பட்வர்தன் வாஸ் டூயிங் எக்ஸாக்ட்லி வாட் மசானாபு ஃபுக்குவோக்கா வாஸ் டூயிங் இன் ஃபார்மிங். ஸோ எனக்கு இன்னைக்கு ஒரு இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் டே டுடே வேர் வி ஆர் கமெமரேட்டிங் ஆர் ரிமெம்பரிங் ஃபுக்குவோக்கா அண்ட் ஆல்சோ வாட்சிங் ஆனந்த்ஸ் டாக்குமெண்ட்ரி டுடே. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஃபுக்குவோக்கா வந்து நிச்சயமாக அனைத்து துறைகளிலும் he can be replicated. What Anand is doing in documentary making, in making people aware of our issues, we can do in our own respective fields. Thank you. உதயகுமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். R.R. ஸ்ரீனிவாசன் அவர்களை, ஆனந்த் பட்வர்தன் அவர்களை அறிமுகப்படுத்தி சிறு வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆனந்த் பட்வர்தனுக்கு அறிமுகம் தேவையில்லை. இருந்தாலும் வந்து சில புதிய மாணவர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு சில வார்த்தைகள் சொல்ல முடியும். முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு எதிர்பாராமல் வந்த உதயகுமார் அவர்களுக்கும் முகிலன் தோழர் முகிலனுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபுகாக்கோவை பற்றி மிக அழகாக பேசினார். ஃபுகாக்கோ வந்து எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க செய்கிற அவருடைய அடிப்படையான கொள்கை விவசாயத்தை பற்றி அது சொன்னாலும் அவங்கவுங்க செய்கிற வாழ்க்கையில் ஃபுகாக்கோ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப நியாயமான ஒரு விஷயம். எல்லோரும் போய் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த புகத்தோட நோக்கம் அல்ல. நாம் செய்யும் காரியத்தை வந்து எப்படி வந்து கற்றுக்கொள்வது, டூ நத்திங், நாம் எதுவும் செய்ய தேவையற்ற ஒரு விவசாயம், அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு ஹேண்ட்மேடு, ஒரு நேரடியான உறவுள்ள ஒரு திரைப்படங்களை வந்து ஆனந்த் பட்வர்தன் இயக்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்க நேற்று தமிழ் ஸ்டுடியோ ப்ரோக்ராம் வந்திருந்தாங்க, நம்ம இன்றைக்கி அதை கூப்பிட்ருக்கோம். இப்போ வந்து அதாவது நம்மளுக்கு வந்து சுதந்திரத்திற்கு பிறகு வந்து இது மாதிரியான டாக்குமெண்ட்ரிஸ் அப்படிங்கிறது வந்து ஃபிலிம் டிவிஷன் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தது. அதாவது அரசாங்கத்துடைய பார்வையில் தொடர்ச்சியாக பிரதம மந்திரி இங்கே விஜயம் பண்ணார், அங்கே விஜயம் பண்ணுறார் அப்படிங்கிற நியூஸ் ரீல் வந்து நம்மளுக்கு காட்டப்பட்டிருந்தது. அதே தவிர ஃபிலிம் டிவிஷன் வந்து நம்மளுடைய கோவில்கள், நம்முடைய கலாச்சார பண்பாடு விஷயங்களை பற்றி சில டாக்குமெண்ட்ரிஸ் வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே வந்து அரசை ரெப்ரசன்ட் பண்ணுற, அரசு கருத்து உருவாக்கத்தை சொல்லக்கூடிய
டாக்குமெண்ட்ரிஸாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் ஒரு இண்டிபெண்ட் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கிங் வந்து இந்தியாவில் எவால்வ் ஆச்சு. அதனுடைய பிதாமகராக வந்து ஆனந்த் பட்வர்தன் 1974 வேவ்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படிங்கிற படத்தை எடுத்தாங்க. அவரோட நிறைய ஒரு மஞ்சிரா தத்தா அந்த மாதிரியான நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து ஒரு ஒரு பெரிய மூமெண்ட் மாதிரி பண்ணாங்க. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா அந்த காலகட்டத்திலே வந்து அது அணுசக்திக்கு எதிரான படங்களில் தான் அந்த மூமெண்ட்டே ஆரம்பிச்சது. வாய்ஸஸ் ஆஃப் பாலியப்பால் அந்த மாதிரியான படங்கள்லாம் வந்தது. ஸோ இது எல்லா விஷயங்களும் அந்த மூமெண்ட்டில் வந்தது. அந்த 74 இருந்து இன்னைக்கு 2014 இந்த 40 வருடங்கள் வந்து நீங்கள் வேறு எந்த மூமெண்ட்டும் எந்த இலக்கியம் எந்த விஷயம் சொன்னாலும் பட் டாக்குமெண்ட்ரி மூமெண்ட் வந்து ஒரு மிக மகத்தான ஒரு பணியை வந்து இந்திய அளவில் செஞ்சுருக்குது இந்த டாக்குமெண்ட்ரி. இந்த டாக்குமெண்ட்ரி மூமெண்ட் வந்து எல்லா இஷ்யூஸையும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 200 வருஷம் கழித்து பார்த்தா ஒரு இந்தியாவில் என்ன நடந்தது, 200 வருஷம் கழிச்சு நம்ம இந்தியாவில் என்ன நடந்தது, தமிழ்நாட்டில் என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை அணுகணும்னா இலக்கியம் எல்லாத்த விட நீங்கள் டாக்குமெண்ட்ரி தான், அது மூலமாக தான் அந்த உலகத்தை புரிந்து கொள்ளணும். ஏன்னா சினிமா அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் சினிமா அல்லது ஒரு ஹிந்தி சினிமாங்கிறது வந்து வேற ஒரு உலகத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. நேரடியாக இங்கே நடந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது ஒரு மக்களுடைய இந்தியாவுடைய மனசாட்சியாக வந்து அந்த டாக்குமெண்ட்ரி மூவ்மெண்ட் தான் இருந்துகிட்டு இருக்கு, இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு. எல்லா இஷ்யூஸையும் அட்ரஸ் பண்ணுறாங்க. அந்த எல்லா டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு இடையிலே ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்குது, ஒரு கோஆப்ரேஷன்ஸ் இருக்குது. கொடுத்து வாங்கக்கூடிய நீங்கள் எனக்கு ஒரு ஆனந்த் பட்வர்தனுக்கு ஒரு உதவினா இங்கே செய்யக்கூடிய, எனக்கு ஒரு உதவினா மும்பையில், இது மாதிரி இந்தியா முழுக்க ஒரு வெல் கனெக்டட் ஆட்களாக இருக்காங்க. ஏதாவது ஒரு ஷார்ட் தேவைன்னா நாங்கள் எடுத்து கொடுத்து அனுப்புவோம், இல்லாட்டி அவங்க எடுத்து, அந்த மாதிரியான ஒரு நல்ல அற்புதமான ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த இது எல்லாத்தையும் ஒரு லீட் பண்ண, அதே நேரத்தில் ஒரு தலைமை பொறுப்பையும் எடுக்காத ஒரு முக்கியமான பணியை வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆனந்த் பட்வர்தன் ஆட்டிக்கொண்டிருக்கிறார். வெவ்வேறு இளைஞர்களோடு வெவ்வேறு சுற்றுச்சூழல் இயக்கங்களோடு அந்த பணியை வந்து அவர் தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்காரு. வேவ்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன்லேருந்து ஜேபிஎம் காம்ரேட் வரைக்கும் அவருடைய பார்வைகள் வந்து நிறையா மாறிட்டே இருக்குது. அந்த மாற்றம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மாற்றமாக பார்க்குறேன். அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்து சிபிஎம் அந்த இடதுசாரிகள் அவங்க சப்போர்ட் பண்ணுற இயக்குனராக இருந்தார். அவர் சிபிஎம்ல நேரடியாக இல்லாவிட்டாலும் அந்த இடதுசாரி இயக்கங்கள் வந்து அவரை தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணக்கூடிய படங்களே இருந்தார். அதுக்கப்புறம் காந்தியை வந்து நிறைய விஷயங்களை முன்வைத்தார். நிறைய படங்களில் காந்தியோடைய விஷயங்கள் இருக்குது. பட் அந்த விஷயம் ஆனால் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர் வந்து வாழ்க்கையோட யதார்த்தத்தை வந்து நேரடியாக வயலன்ஸை வந்து நேரடியாக பார்க்குறாரு. அதை வந்து அவர் கண்ணால் அவர் பார்க்குறாரு. நிறையா விலாஸ் கோக்ரேன்னு ஒரு கவிஞர் நிறைய இருக்குது. இன்றைக்கி வந்து அவர் வந்து எடுத்திருக்கிற பொசிஷன் வந்து ஒரு மகத்தான பொசிஷன். ஒரு அம்பேத்கரிய ஒரு தலித்திய ஒரு ஃபில்ம் மேக்கராக வந்து அவருடைய ஜெய்பீம் காம்ரேடில் வந்து நிறைய ஒரு மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறார். ஸோ அது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வந்து தாம் நம்பும் விஷயங்களை ஏற்றுக்கொண்டு அதை உருமாற்றம் செய்து கொண்டு மாறிக்கொண்டே வருவது தான் வந்து ஒரு நல்ல கலைஞர். நான் பிடிச்ச கால் அப்படி இல்லாமல் தன்னோட சிந்தனைகளை தொடர்ச்சியாக வளப்படுத்தி அதே நேரத்தில் வந்து எல்லா இயக்குநர்களோடும் தொடர்ந்து பங்கு பெற்று இந்த படங்களை பண்ணி கொண்டிருக்கிறார். ஜேபிஎம் கார்மெண்ட் ஒரு 3 hours ஒரு ஃபிலிம். அந்த படத்தை நீங்கள் எல்லாரும் அவசியம் பார்க்கணும். தமிழ்லையும் பண்ணியிருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு டாக்குமெண்ட்ரி கலைஞர் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் இல்லை. ஒரு படத்தை வந்து எடுத்துகிட்டு அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்ட் அப்படி இல்லை. ஏன்னா இந்த விலாஸ் கோக்ரே அப்படிங்கிற ஒரு கவிஞரை பற்றி 14 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சில விஷயங்களை ஷூட் பண்ணியிருக்காரு. ஏன்னா எல்லாரோடையும் உறவு கொண்டு இருக்க வேண்டியிருக்கு. எல்லா ஹியூமன் ரைட்ஸ், பியூசிஎல், அணுசக்தி இயக்கம், எல்லா இயக்கத்தோடும் அவர் தொடர்ந்து ஒரு ஆக்டிவிஸ்டாகவும் தன்னுடைய பங்கை இருக்கிறார். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நேரடியாக யாருமே அந்த விஷயத்தில் பங்கு பெறலைன்னா அவரே மும்பை ரயில்வே ஸ்டேஷனில் முன்னாடி பண்ணி ப்ரொடெஸ்ட் பண்ணுவார், தனியாகவோ 2 பேரோட. ஸோ அந்த காரியத்தை வந்து அவர் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காரு. மோடிக்கு எதிரான கடைசி கேம்பெயினாக இருக்கட்டும், இடிந்தகரை மக்கள் வந்து அங்கே அடிபட்ட போதும் மும்பையில் அவர் தலைமையில் தான் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் அவர் வந்து நேரடியாக அந்த தன்மையை வந்து அவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வந்து இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான விஷயமா எதுக்காக நேற்று வந்து அவர் ஒரு விருது வாங்கி கொண்டு ஒரு உரையாற்றினார், ஒரு அறிக்கையும் வாசித்தார். அதில் வந்து அவர் ரொம்ப துல்லியமாக ஒரு விஷயம் சொல்கிறார். எல்லோருடைய வாழ்க்கையோட லட்சியங்கள் மாறிக்கொண்டே வருகிறது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 2 விஷயங்கள் தான் இருக்குது. ஒன்று சாதி, இன்னொன்று சுற்றுச்சூழல். இந்த 2லேயே மட்டுமே எல்லோரும் முன்னாடி நின்று கடுமையாக வேலை செய்ய வேண்டிய அத்தியாவசியம் இருக்குன்னு ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் அவருடைய
40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அந்த விஷயத்தை சொல்கிறார். ஸோ அது வந்து மிக மிக ஒரு முக்கியமான ஒரு ஒரு முக்கியமான ஒரு சென்டென்ஸாக நான் கருதுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து சமீபத்தில் அவர் ஐஐடிக்கு வந்திருந்தார். ஐஐடி மாணவர்களுக்காக ஒரு நிகழ்ச்சி பண்ணார். அது வந்து நானும் அமுதரசனும் அமுதரசனும் அட்டன் பண்ணோம். அவருடைய எல்லா படங்களையும் 1974 போட்ட படங்கள்லேருந்து எல்லா படங்களையும் கிளிப்பிங்ஸ் போட்டு அதை பற்றி பேசினார். இப்போது அதே மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். பட் அந்த அவ்வளோ லாங்காக இருக்காது, கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். அது முடிந்ததுக்கப்புறம் அவருடைய நர்மதா டைரி அப்படிங்கிற திரைப்படத்தை வந்து நம்ம திரையிடுறோம். முடிஞ்சதுக்கப்புறம் அது நம்ம எல்லோரும் சேர்ந்து அவரோடு விவாதிக்கலாம். இதில் ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் மட்டும் இருக்குது, அது மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அவர் வந்து இப்போ இங்கேருந்து பேசணுன்னா இங்கேயே லேப்டாப் இருந்து நிறுத்தி போடணும். பட்டு லேப்டாப் ஒயர் லேப்டாப் அங்கே தான் வைக்க முடியும். ஸோ அதனால் அவர் வந்து கொஞ்சம் பேசிட்டு அந்த ரூமுக்குள்ளே போயிடுவார். அங்கேருந்தே பேசுவார். படம் தான் இங்கே படம் மட்டும் நம்ம பார்க்கலாம். வேணும்னா அவர் அப்பப்போ வெளியே வருவார். ஸோ அந்த மாதிரி ஒயர் அவ்வளோ அவங்க எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. இங்கே எதுவும் வைக்கிற மாதிரி அவங்க பண்ணலை. ஸோ அதனால் அந்த விஷயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து அவருடைய அவர் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தி கொண்டு இந்த 74 அவர் பண்ண ஒர்க்கிலேருந்து சில கிளிம்சஸ் காமிப்பாங்க. ஸோ ஸ்டார்ட் வித் கிளிம்சஸ் அண்ட் ஸோ ஐ வார்ம் வெல்கம் அவருக்காக. Srinivasan just told you we have to do a bit of circus acts and run from there to here. So we'll start with a clip from Waves of Revolution, which was a film that was made, started in 1974 when the Bihar movement was at its peak. Bihar movement was a student movement against corruption, but it was joined by Jayaprakash Narayan, who was a Gandhian socialist, and then it became a mass movement. It was calling for total revolution of different economic, social, cultural, and finally the movement became so powerful that it could only be stopped by declaration of emergency. 1975 in June, emergency was declared. By that time I actually started making this film again by accident, because I had joined the movement to help in any way I could. They asked me to take photographs when there was police violence against non-violent protesters. So instead of just taking photographs, I went to Delhi and borrowed a Super 8 camera, small camera, and a friend of mine, and we both came back to Bihar to shoot one particular day, November 1974, when there was a massive demonstration which was being stopped by the police. After shooting that, we had that was Super 8 film. We had to project it on a screen and film it with 16mm camera, which I borrowed to enlarge the film so it could be shown in public. So it's a very primitive, technically very poor. And then the film was completed in 1975, but by then emergency was declared, 1975 June. So the film went underground because everybody in the movement was put in jail. You could be put in jail just for talking. So then we had to show the film very clandestinely, or making sure that nobody is going to report us. And finally I cut one print into pieces and smuggled them out of the country with whoever was leaving. And then I got admission in Canada to do my master's in communication. At that time I got the pieces back together and completed the film and put an English translation on it. So that's what we'll see just a few minutes from that. We found that although new government had come to power, Janata Party, not all the political prisoners were released. Those who were called Naxalites or Nagas, Mizos were not being released. So I continued making a film on political prisoners in India, and that was called Prisoners of Conscience. And we're not going to show you a clip of that. I'll come to the third film, which is A Time to Rise. Having come back to India when emergency ended, I went back to Canada to finish my master's degree. And when I went to Canada in 1979, I found Indian workers, farm labor from Punjab,
who were working in the British Columbia, Western Canada area. And they asked me, they had seen my film, so they said, why don't you make about our struggle? They were fighting to form a union against the exploitation by the farmers. So this is a clip from a film called Time to Rise. It is about the birth of Canada's first farm workers union. It's 5 o'clock. This is CJAMS 92.1 FM, 104 on cable. In the big league, the Expos beat Atlanta 8-6 as Gary Carter drove in 6 runs. And Douglas, that's a look at sport. ये फोटोग्राफ हिंदुस्तान समाजवादी रिपब्लिकन पार्टी के साथियों के हैं जो अलग-अलग समय पे उस आज़ादी की लड़ाई में शहीद हुए। जो तम्बाकू पीता है ना अमृत शाख के वो अमृत भंग करता है, कोई भी करायत करता है, तम्बाकू पीता है, शराब पीता है, उसको हम सजा देंगे। वो कोई भी सजा हो सकती है, मौत भी हो सकती है। जो हमारे यहाँ के हुक्मनामा हो ये ऐसा आपने ऐलान किया है। जो सिख तम्बाकू बेचते हैं ना वो लोग भी नहीं बख्शे जाएंगे। जो सिख होकर अपनी दुकानों पर तम्बाकू आज शराब शुरू भी शराब के देख के भी है सिगरेट कोई पीता है उसको आप गोली में से मार देंगे तो ये तो बहुत ज्यादा वो सिर्फ जी जो सारे सिख नौजवान है। This film was completed in 1991-92, but the film was shot in 1990, which is the first time that they attacked the Babri Mosque. They didn't succeed in demolishing the mosque that year, but the film was made around in that period. लाठी गोली खाएंगे, मंदिर वही बनाएंगे। लाठी गोली खाएंगे, मंदिर वही बनाएंगे। लाठी गोली खाएंगे। 1462 साल पहले एक लुटेरे ने आकर अगर हमारे मंदिर को ध्वस्त किया है तो ये हमारे माथे पर कलंक है। अगर जब बाबरी मस्जिद रहेगी तो हिंदुओं पर ये कलंक हमें अपनी गुलामी याद दिलाता रहेगा। अरे बाबरी मस्जिद को उठा कर रहेंगे, ये गुलामी का चिन्ह है, इसे हम खत्म करेंगे, चाहे खून से करें चाहे गोलियां से करें। और 3,500 भगवान भी तो हम ही हैं। भगवान का रूप हमारे अंदर है, हम जाएंगे तो मस्जिद भी तोड़ेंगे। भगवान का रूप हमारे अंदर हो, अगर वो इसको कलंक को अपने माथे पर लगा करके रखना चाहते हैं, ये उत्तर प्रदेश की सरकार, ये मुलायम सिंह, तो वो बना करके इसको उठा करके और कहीं रख ले, लेकिन मंदिर वही निर्माण होगा गर्भगृह पर। गर्भगृह के ऊपर ही मंदिर निर्माण होगा। लेकिन हम पंजाब की तरह से हम अपने हाथों में रिवॉल्वर पकड़ेंगे। हम गवर्नमेंट सर्वेंट के अध्यापक हैं, लेकिन हम छोड़ देंगे कलम और पकड़ेंगे रिवॉल्वर। एक गौर कीजिए कि महात्मा गांधी को भी गोली किसने चलाई? गॉडसे ने। गॉडसे कौन था? हिंदू। हाँ क्यों चलाई? क्यों चलाई? अगर सरकार का यही रवैया रहा तो हर आदमी गॉडसे ही बन जाएगा फिर तो। गॉडसे ने गांधी की हत्या करवाई। हाँ बिल्कुल सही किया है उन्होंने, बिल्कुल सही किया। जो इस देश के साथ गद्दारी करेगा उसका यही अंजाम होगा। और एक बात है, वो मुलायम सिंह हो चाहे वीपी सिंह हो, उसका अंजाम यही होगा। लेकिन हम यहाँ धर्म नगरी में आए हैं, मंदिर का निर्माण करने आए, लड़ने नहीं आए। महात्मा गांधी की हत्या ठीक है, बिल्कुल सही किया है उसने, कोई गलत नहीं किया। और धिक्कार है कि जो 70 करोड़ हिंदुओं को एक तरफ रख करके 10 करोड़ मुसलमानों के दल में चढ़ता फिर रहा है। धिक्कार है ऐसे हिंदू होने पर। अच्छा, आप कौन से जात के हैं? हम हिंदू हैं, खत्री। खत्री सबसे पहले हिंदू, उसके पीछे जात। अच्छा, उसके मगर जात कौन सी है? छत्री। छत्री क्षत्रिय यानी अरोड़ा। अरोड़ा भैया, अरोड़ वंश के हैं। और हारे हैं भैया, इनको पूरा कर लेने दो, हमारा झगड़ा इंटरव्यू पूरा कर लेने दो। 5,000 years of history in 5 minutes. अरे खरे तर आम्ही देशाचे आदिवासी
काय माणसं आहेत, रक्ताचा विचार नाही, जन्म कुठच्या कुळात झाला त्याच्याबद्दल काही त्यांना पर्वा नाही. इथे आमचा राग आहे, इथे आमचं रक्त सळसळतं, हिंदूंचं रक्त सळसळतं. मला एक दिवस या देशाचा पंतप्रधान बनवा, फक्त एक दिवस. एक दिवसात पंजाब आणखी काश्मीरचा प्रश्न सोडून दाखवतो. एक दिवसात सहज शक्य आहे. जिथून जिथून आला तिथून मात्र प्रत्येक